மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ யூலா ஆஹா ஓலா ஏய் அடிங்க படமெல உள்சே துடிக்குது பல்சே பல்காட்டேடு ஏ அசால்ட் ஸ்நாச்சிங் பண்ணும்போது கமாயில கண்ணு விடு பரப்பட்டு கில்ட்டா வாங்க பழகலாம் சீசன் 2 பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அட்டா கர்ண கொடூரமா ஒரு டான்ஸோட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த டான்ஸுக்கே இவனுங்க கை தட்டுறானுங்கன்னா இவனுக்கு டான்ஸே பார்த்ததில்லை போகுது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி நடக்க போகுது இந்த நிகழ்ச்சியில். அதாவது 2 அப்படின்னா வாங்க பழகலாம் தான். ஏன்னா 2 பிரசன்டர் இருப்பாங்க, 2 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வாங்க பழகலாம் சீசன் 2 அடிக்கடி நீயும் பிரில்லியண்டா பேசுற இருக்குது லைட்டா. ஓகே. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்க போகுது. என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒண்ணுதான். அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுன்னு நீங்க எல்லாம் ஜாலியா இருப்பீங்க. நோ பெர்ஃபார்மன்ஸ் 4 இருக்குது. அந்த கொடுவே நீங்க அந்த கொடுவே 4 இருக்குது. சோ யூ ஹேவ் டு see those. பட் என்னன்னா இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஜட்ஜ் தான் இருக்காரு. இவர் ஒருத்தரே 10 பேருக்கு சமம். ஏன்னா இவர் வந்து ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர், இவர் ஒரு ரேடியோ பிரசன்டர், ஒரு ரேடியோ ஜாக்கி, அது மட்டும் இல்லாம ஒரு ரேடியோ ஜாக்கி விஜே விஜே எஸ் பாட்லாம் போடுவார் இல்லையா? அதான் டிவி பிரசன்டர் சொன்னேன். அது வந்து பாவம் புரியல போல இது. ஸோ இப்போ நாங்கள் வந்து அவரை கூப்பிட போறோம். அவரோட பேரை சொன்னா உலகமே அதிரும், வான உலகமே சும்மா கிளறும். இப்போ நம்ம லெட்ஸ் இன்ட்ரோடியூஸ் our one and only judge ஜஃபீர். மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ. ஓகே, இவரை பார்த்தா என்னதான் ஜெய்சங்கர் மாதிரி இருந்தாலும் he is a very nice person. பேசிக் இல்ல வேற ஒரு நடிகர் கிடைக்கலையாடா இல்ல அவன் வேர்க்கட வாழ தகவல் ஜெய்சங்கர் ஞாபகம் தான் வந்து சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். யாரு? சிவாஜி கணேசன். ஓகே பாவம். சரி, நீங்க வந்து இந்த ஷோ பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கேன். சீசன் 1 பார்த்துருக்கிறேன், 2 பார்த்துருக்கிறேன். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்லே சில விஷயங்கள் எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன். சூப்பர். அதனால் ஆனால் உங்களோட ஸ்டூடியோக்குள்ளேருந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நேரடியாக பார்க்கணுன்னு ஒரு ஆசை தான். ஆனால் டிவியில் தான் அடிக்கடி எல்லா ஷோவும் பார்த்து ஒன்று மிஸ் ஆக மாட்டேன் நான். அதில் மிமிக்ரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே போல் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன ட்ராமாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கூட இருந்து நானும் ஷோ என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது. அதால் உங்கள் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சூப்பர். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஒரு கலைஞர் எங்களுடைய இந்த களத்துக்கு வந்து எங்களுடைய கலைஞர்களை ஊக்குவிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் உங்கள் கூட சேர்ந்து இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் உங்களை வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்கள் சீட்டுக்கு போய் இங்கே பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருக்கலாம். சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ. வாங்க பழகலாம் சீசன் 2 நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய புது ஜட்ஜ் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஒருவராக இருந்து இன்றைக்கு எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு அழகான ஒரு நீதியை வழங்க போறாரு. சிங்கிளா வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் சிங்கிள் நினைச்சு நீங்க வந்து பொண்ணுங்க எல்லாம் ரிக்வெஸ்ட் கொடுத்துடக்கூடாது. ஹி இஸ் வெரி மேரிட் மேன். ஓகே, அவருக்கு வந்து 4 குழந்தைங்க 3 பேர குழந்தைங்கலாம் இருக்கு. ஸோ அவருக்குலாம் நீங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கக்கூடாது. ஹி இஸ் a very decent guy. சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த களத்தில் வந்து ரொம்ப அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க எங்களுடைய பூராயம் டீம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பலமையாக அவங்க வந்து எப்போவுமே ஒரு க்ரியேட்டிவான ஒரு கன்செப்டோட வருவாங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் them on stage please. தமிழ்நாடு இன்னெல்லாம் வேலை செய்வாங்க. மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ யூலா ஆஹா ஓலா ஏய் அடிங்க. தூங்காதே தம்பி தூங்காதே இது
தானே வேலை நின்றது இதான் பிரச்சனையும் கேட்ப மாட்டா அடியும் வேலை செய்யுதில்லை என்னடா அடாச்சே டேட்டா காட்டு முடிஞ்சுதப்பா என்ன செய்யலாம் 1 மணி இனி டேட்டா வரேன்னா 1 மணி ஆகும் முழிச்சிருக்கோங்க வேறு பண்ணணும் பார்ப்போம் எப்போ கேட்டு வந்துருப்போம் எப்படி வராது ஹலோ வணக்கம் கத்தி எஃப்எம் கத்தி கத்தி கேளுங்க கத்தி எஃப்எம் நிகழ்ச்சியில் கத்தி எஃப்எம்மின் கலாட்டா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இப்போது அழைப்பில் பல நேர்கள் காத்திருக்கிறார்கள். வணக்கம். இப்போது அழைப்பில் ஒரு நேர் இணைந்திருக்கிறார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணா. ஹலோ ஹலோ யார் கதைக்கிறது? நான் கதைக்கிறேன். நீங்கள் கதைக்கிற தெளிவில்லாமல் இருக்கு. ஒழுங்கா கதைங்க. ஹலோ சொல்லுங்க விளங்குது எனக்கு. ஹலோ யார் கதைக்கிறது? நான் கரவட்டியில இருந்து அப்புத்துறை கதைக்கிறேன். அப்புத்துறையோ? சரி லைன்ல இருங்கோ. நான் ஓகே பண்ணேன். கலோ சொல்லேக்க நீங்க சொல்லணும். சரியோ? சரி ஒழுங்கா கதைக்கணும். சரியோ? சரி சரி ஓகே தம்பி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்களா? நான் கரவட்டியில இருந்து அப்புத்துறை கதைக்கிறேன். அப்புத்துறையா? என்ன செய்து கொண்டிருக்கிறீங்களா ஐயா? நான் தம்பி வேலை கணக்க வேலை செய்கிறேன். நான் தெரியாது ஒரு வேலையில இல்ல வேலை செய்தேன். நான் வேலையாண்டு முதல் நான் படிக்கிற காலத்துல பார்ட் டைமா ஒரு வேலையை தொடங்கலாம்னு தொடங்கினேன். பேருந்து படிப்பு பார்ட் டைமா போய் வேலை அப்படியே வேலையெல்லாம் போச்சு. இப்ப நான் வீட்டுல சும்மா இருக்கிறேன். ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா? எனக்கு தம்பி 12 பிள்ளைகள். அப்ப சரியான வேலை தான் செய்து இருக்கா தம்பி? ஹலோ கொஞ்சம் தெளிவில்லாம இருக்குது. தெளிவில்லாம இருக்கு. ஹலோ தெளிவா சொல்லுங்க. சரி ஐயா, என்ன பாட்டு கேட்க போறீங்க நீங்க? தம்பி எனக்கு கேட்கிற பாட்டு போடுவீங்களோ? நாங்கள் கேட்கிற பாட்டு போடுவோம் கட்டாயம். கத்தி எஃப்எம்ல கலாட்ட நிகழ்ச்சியில கேட்கிற பாட்டு போடுவோம். நீங்க சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்? எனக்கு அந்த ஓடுகிற வண்டியோட ஒத்துமையா 2 மாடு அந்த பாட்டு, அந்த ஒண்ணு விட்டு ஒண்ணு பிரிஞ்சு அந்த பாட்டு. ஒண்ணு விட்டு விட்டு அருமையா படிக்கிறீங்களா? அருமையா போடுவீங்களா? நல்ல தத்துவ பாடல். உங்களுக்கு ஆறாருக்கா இல்லாம இந்த பாடல்? நான் இந்த 12 பிள்ளைகளுக்கும் முதலாவது நல்ல தத்துவ பாட்டு இல்ல, அது முதலாவது இந்த மனுஷிகாண்டி முதலாவது நான் கேட்கிறேன். இந்த பிள்ளைகள் முதலாவது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, அவன் இப்ப வெளிநாட்டுல நிக்கிறான். சரிதான், அவனுக்காண்டி போடுங்க. அவன் வெளிநாட்டுல இருந்து கேட்பான் கூட, அங்கேயும் வேலை செய்ய நான் ரெடியோ என்ன. அப்ப அதைக்கு போடுங்க. அடுத்தது தொடர்ந்து ஒரு 4 பொம்பளை பிள்ளைகள். சரி சரி ஐயா, எல்லாருக்கும் நீங்க கணக்கு கொண்ட எல்லாருக்கும் நாங்கள் இந்த பாட்டுல மிச்ச பேர் கோவிப்பின சொல்லாடி அதை எங்களுங்க. இல்ல 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 ஐயா ஐயா, நான் அழைப்புல தெளிவில்லாம இருக்கு. சாரி, நாங்க வைக்கிறோம் ஐயா. அழைப்பு தெளிவில்லாம இருக்கு. நாங்கள் அவர் கேட்டுக்கொண்டு அனைவருக்காக இப்போது பாடலை வழங்குவோம். உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், நீ மீண்டும் தோன்றியதால் என் வாழ்வில் திரும்பவும் சோகம். என் வீட்டு பக்கம் வந்து விடாதே, நாய்கள் வச்சிருக்கேன். உன் பேரை வச்சுத்தானே தினமும் அதட்டி கூப்பிடுவேன். பேய்கள் என்ற புரளியை ஒன்ன பார்த்துதான் நம்பிருக்கேன். குட்டிச்சட்ட பிசாசு மறு உருவம் நீதானே என்றிருக்க. ஹலோ 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 ஹலோ, யாரா இருக்கிறது? ஹலோ ஹலோ எனக்கு கேட்குது. அழைப்பு தெளிவிலா இருக்கு. ஒழுங்கு அவங்களோட தொலைவாசி உரைச்சி தானுங்கோ. ஹலோ ஹலோ யாரா இருக்கிறது? அண்ணா நான் இங்கே அளவட்டியில இருந்து கந்தசாமி கதைக்கிறேன். சரி, கந்தசாமி அழைப்பில் இருங்கோ. நாங்கள் ஓகே பண்ண அப்புறம் நீங்கள் ஒழுங்கா கதைக்கலாமா? ஆமாம், அவசரப்படாமல் வானொலி பட்டியை குறைச்சி வைங்க. சரி சரி ஓகே. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணே. வணக்கம், யார் பேசுறீங்க? நான் இங்கே அளவட்டியிலேருந்து கந்தசாமி கதைக்கிறேன். கந்தசாமி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இங்கே ஒரு அரசாங்க வங்கியில் ஆமாம் வேலை செய்கிறேன். அரசாங்க வங்கி. அப்போ வங்கி முகாமையாளர் தான் கடமையாற்றிக்க இல்லை என்ன செக்யூரிட்டி கார்டு. அதான் சரி சரி. நானும் ஏதோ நீங்கள் முகாமையாளர் நினைச்சிருக்கேன்.
சரி இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? நான் இங்கே வேலையில் இருக்கிறேன். சரி அப்போ நீங்கள் என்ன பாடல் இப்போது கேட்க போறீங்க? கேட்குற பாட்டுனா தருவீங்களே என்ன? கரெக்டா நிச்சயமா நாங்கள் கத்தி எஃப்எம் கலாட்டா நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்குற அனைத்து பாடல்களும் உடனுக்குடன் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கேளுங்க என்ன பாடல் வேணும். முதுமணி ரத்தினங்காலும் முனைதா குருவாவும் சித்ராயும் சிந்தனத்தையும் அருமை உங்களுக்கு அந்த கேட்ட பாடலை வழங்குறோம். இந்த பாடலுக்காக நீங்கள் யாராவது அமைத்துக் கொள்ள இருக்கிறீங்க? இந்த பாட்டுக்கான முதல்ல எனக்காகவும் வேற என்னோட வேலை செய்யற எல்லாருக்காகவும் இந்த பக்கத்து கடை சாப்பாடு கடைக்கார அன்னைக்காகவும் இது அவர் கோயில் பேர் அவர் சொல்லாடி சாப்பாடு கடைக்கார கோழிக்கடை அன்னைக்காகவும் ஹலோ நன்றி நன்றி நன்றி. அவர் சில தடங்கள் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் அவர் இணைத்து கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் இப்போது பாடலை வழங்கும். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? நான் மட்டக்களப்பில இருந்து பிரபல பாடகி செல்லம்மா கதைக்கிறேன். ஆமாம்மா நீங்கள் அப்ப என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நான் பாட்டு பாடுறேன், நல்ல பாட்டெல்லாம் பாடுறேன். தெரியாது என்ன உங்களுக்கு? ஹலோ ஹலோ கொஞ்சம் தெளிவா கதை எங்க வானொலி பட்டின சத்தத்தை கொஞ்சம் குறைஞ்சி வைங்க அம்மா. நான் இந்த வானொலி பட்டி ஒன்றும் போடல, நான் தெளிவாக கதைக்கிறேன். ஹலோ சார் வணக்கம். இது நீங்கள் ஒரு எங்களுடைய கத்தி எஃப்எம் நேயர்களுக்காக ஒரு பாடல் ஒன்றை பாடி காட்டு. நான் பாடுவேன் பாடட்டு. சரி சரி பாடுங்க கேட்குமே. ஹலோ. தென்னை மரத்தோப்புக்குள்ள கோயில மயில அன்று ஓடி வந்து சேதி சொல்லும் கோயில மயில சங்கீதம் சொல்லும் சொல்லும் என் பாட்டுக்கு பாட்டு என்னோட பாட்டு படிக்கிற கொஞ்சம் என்ன இந்த சினேகங்கள் இருக்குது. அதே காண்டியும் மற்றது என்னோட படிச்சாக்கள் பேரு முதலாவது அவன் என்னோட படிச்ச பொம்பளை பிள்ளை. நன்றி நன்றி. நாங்கள் அனைவருக்காக நீங்க கேட்டுக்கொண்ட அனைவருக்காக இப்ப பாடலை வழங்குகிறோம். நன்றியா நன்றி. கத்தி எஃப்எம்மின் கலாட்ட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கத்தி எஃப்எம்மின் கலாட்ட நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்திய கால சேவையினர் குட்பாய் சவப்பட்டியினர். இப்போது சவப்பட்டி கம்பெனியினர் உங்களுக்கு இந்த நேர நிகழ்ச்சிக்கு வந்து அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியின் இடையில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி ஒன்றை நாங்கள் எடுக்க வேண்டும். அதுக்கிடையில் கத்தி எஃப்எம் கேட்டாலே காசுதான் என்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் இப்போது வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது கத்தி எஃப்எம் கேட்டாலே காசுதான் என்ற நிகழ்ச்சி எமது குழுவினர் யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்றிருக்கின்றார்கள். இப்போது அங்கே ஒரு நடக்கின்ற அந்த சம்பவத்தை நாங்கள் இப்போது கேட்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் அண்ணன், நீங்கள் என்ன செய்றீங்க அண்ணன்? ஓமா என்ன செய்றீங்க? பஸ்ஸுக்கு பார்த்தோம். பஸ்ஸுக்கா? அண்ணா நீங்கள் வீட்டு என்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செய்றீங்க? விளங்கல் வேலை என்ன வேலை? எந்த வேலையை கேட்கறது நீங்க? அது என்ன இப்படி அண்ணா சொல்லுங்க, என்ன வேலை செய்ய? என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அண்ணா நீங்கள் என்ன ரேடியோ கேட்குறீங்க? என்ன ரேடியோ கேட்குறீங்க? என்ன ரேடியோ கேட்குறேன்னா அதே அண்ணா என்ன ரேடியோ கேட்குறான்னு சொன்னீங்கன்னா காசு தருவோம். அண்ணன் காசு தரும். காசு தரும். நான் எப்பவுமே அந்த சந்திரன் எஃப்எம் நல்ல ஊச்சு, நான் நல்ல வழியா கேட்பேன். நான் சந்திரன் எஃப்எம். அப்ப காசு அப்ப காசு இல்ல. கத்தி எஃப்எம்ல இருந்து வரோம். நீங்க கத்தி எஃப்எம் கத்தி கேட்டா தான் காசு. கத்தி எஃப்எம் கத்தி கேட்டா தான் காசு. என்ன கத்தி எஃப்எம் அப்படி என்ன? கத்தி எஃப்எம் கொண்டு போக தெரியாது என்ன? கத்தி கேட்டா கத்தி கேட்டா காசு. கத்தி கேட்டா காசு. காசு கத்தி கேட்டா காசு. காசு. நான் சந்திரன் எஃப்எம் தான் கேக்குறேன். காசு தான். அண்ணா கத்தி எஃப்எம் அண்ணா கத்தி எஃப்எம். கத்தி எஃப்எம் அது என்னது கத்தி எஃப்எம்? அப்படியே மட்டும் இருக்கு. இப்ப எவ்வளவு நேர்களை எங்கட கத்தி எஃப்எம் கூட நினைஞ்சிருக்கிறார்கள். பெரிய ஃபேமஸ் கத்தி எஃப்எம் கேட்டா காசு. என்ன தெரியும்? தெரியும் கத்தி எஃப்எம் அண்ணா கத்தி எஃப்எம் தெரியா எனக்கு. ஃபேமஸ் தெரியும். நான் தெரியாம அது இருக்கு. தெரியும் சொல்லு. இப்ப என்ன சரி அண்ணா காசை தாரியல இல்லையா? இல்ல நான் போடுவேன். காசை தாயே அண்ணா விடுங்க. என்ன காசு போடு அண்ணா 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 காசையும் படிச்சு கொண்டு போட்டான். ப்ரொடியூசர் பேச போறேன். இப்போ நான் என்ன வாய்ஸ் கட் கொடுக்குறது?
அப்புறம் என்ன செய்கிறேன் நானே செய்து போட்டு கொடுத்து விடுவேன். ஹலோ அண்ணா வணக்கம். நாங்கள் இப்படி அண்ணா நீங்கள் என்ன செய்றீங்க? நான் தம்பி ஆட்டோ ஓடுறேன். ஆட்டோ ஓடுறீங்களா என்ன அண்ணன்? அண்ணன் நீங்கள் என்ன எஃப்எம் கேட்குறேன்? நீங்கள் தம்பி நான் எப்போவுமே அங்கிட்ட ஆட்டோவில் கத்தி எஃப்எம் தான் கேட்குறேன். கத்தி எஃப்எம் தான் கேட்குறேன். ஓம் தம்பி நான் கத்தி எஃப்எம் தான் கேட்குறேன். அண்ணன் நாங்கள் கத்தி எஃப்எம்லேருந்து வரோம். நீங்கள் கத்தி எஃப்எம் கேட்குறபடியாக உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா பண பரிசு தரோம். தம்பி நான் ஒரு கிழமை எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்ட்டு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் எப்போவுமே எனக்கு கத்தி எஃப்எம் தான் கேட்பேன். நன்றி அண்ணன். எப்போவும் நீங்கள் எங்கிட்ட கத்தி எஃப்எம் நினைச்சிருங்க. அப்பாடா இந்த வாய்ஸ் கார்ட்டை கொண்டு கொடுத்தேன்டா நான் தப்பிடுவேன். கத்தி எஃப்எம் கேட்டால் காசு தான். ஹலோ 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 வணக்கம். ஹலோ வணக்கம் அண்ணே. வணக்கம் யார் கதைக்கிறீங்க? அண்ணா நான் வவுனியா பூந்தோட்டத்திலிருந்து தர்சி கதைக்கிறேன் அண்ணே. தர்சி என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? அண்ணா நான் ஏலெவல் படிச்சு கொண்டிருக்கிறேன் அண்ணே. ஏலெவல் படிக்கிறீங்களா என்ன அப்படித்தானே? ஆமாம். ஏலெவல் என்ன பாடம் செய்கிறீங்களாம்மா? ஆர்ட்ஸ் பாடம் படிக்கிறேன் அண்ணே. ஆர்ட்ஸ் அந்த படங்களுக்கு அந்த பாடம் தானே? இல்லை அண்ணா கலைப்பிரிவு. கலைப்பிரிவா நல்ல பாடம் தானே. அப்போ அது கலைப்பிரிவில் என்ன பாடம் அம்மா நீங்கள் இப்போ விரும்பி படிக்கிறீங்க? தமிழ் பாடம் அண்ணே. தமிழ் பாடம். ஓ அப்போ உங்களோட குரலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு கவிதை ஒன்று கூறுங்களேன். ஓ கவிதை சொல்லலாமே? ஓ கவிதை சொல்லலாம். கத்தி எஃப்எம் நேயர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காதல் கவிதை என்ன டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். ஆமாம். அன்பே ஆமாம். நிலையில்லாத இந்த உலகிலே நிலையான நம் காதலை எள்ளி நகையாடி ஏளனமாய் பேசியவர்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே உன் நினைவை மீட்டு பார்க்கின்றேன். அருமையான கவிதை. இன்னும் இருக்கண்ணே இருக்கா? சொல்லி முடியுங்க. அன்பே நாம் இருவரும் காதலித்த அந்த நாட்கள் நீ மறந்து போகலாம். என் நினைவிலிருந்து என்றும் போகுதில்லையடா போகுதில்லை. அருமையான கவிதை. சரி நாங்கள் உங்களுக்கு என்ன பாடல் ஒன்று ஒளிபரப்பாக? தள்ளி போகாதே ஜனாயும் தள்ளி போகா ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம் 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 வணக்கம். யார் பேசுறீங்க? யார் பேசுறீங்க? விளக்கம் அண்ணா தெளிவில்லாம கலைப்பில் யார் வைக்கிறீங்க? யார் வைக்கிறீங்களா அண்ணா? எடுத்து போட்டு அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கு முடியவில்லை. பேரை வச்சுக்கொண்டு ஒரே அருமையா இருக்கிறீங்க நீங்க. அது என்ன அது கதைக்கு முடிக்க வேண்டிய ஒரு வேலை கேட்டா நீங்கள் என்ன பண்றீங்க? அவன் சொல்லுவேன் நான் ஏ லெவல் படிக்கிறேன். ஏ லெவல் தானே படிக்கிறீங்க அப்படித்தானே? அதான் சொல்லுதல்ல முதல்ல புள்ள ஏ லெவல் படிக்கிறேன் ஏ லெவல் படிக்கிறீங்க அப்படித்தான். கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு அழைப்பில. கொஞ்சம் தெளிவில்லையோ உங்களா பேரு தெரியும். எத்தனை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? தெளிவில்லை என்னோட ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. காத்தியப்பம் கேட்டு கொண்டிருக்கிறோம். காத்தியப்பம் கேட்டு கொண்டிருக்க நேரம் வணக்கம். நாங்கள் நிகழ்ச்சி முடிவடைகிற நேரம் வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவடைய இருக்கிறோம். கட் பண்ணி போட்டான். ஹலோ நாங்கள் இத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சு கொள்வோம். இப்போ ஒரு இறுதி பாடலை ஒளிபரப்புவோம். காத்தி எஃப்எம் கேளுங்க. கத்தி கேட்டா கத்தி எஃப்எம் கேட்டா காத்து தான் என்று மனுஷர்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சவப்பட்டி குட் பாய் கம்பெனியினர். காத்தி எஃப்எம் கேளுங்க. கத்தி எஃப்எம் கேட்டா காசு தான். இத்தோட நமது நிகழ்ச்சியை முடிவெடுத்துக் கொள்கிறோம். ஓகே ரேடியோ ஜாக்கிங்கிற என்னோட குலத்தொழில இவங்க வந்து 4 பேர் முன்னாடி வச்சு நாரசப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக ரேடியோ ஜாக்கிங்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமாடா? ஒருத்தன் பாட்டு கேட்பீங்க, இன்னொருத்தன் கால் பண்ணுவீங்க, இல்லை அந்த பாட்டு வேணும், இல்லை இந்த பாட்டு நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கறதுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் கொடுப்பீங்க. சரி நீங்கள் ஏதாவது திறமை இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஆமாம் நான் நல்லா பாடுவேன் அப்படின்னு பாடுவீங்க. அது எவ்வளோ கன்றாவியாக இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கிட்டே ஒரு பாட்டை தேடணும், அந்த பாட்டு நாங்கள் போடணும். அதுக்கப்புறம் கவிதை ஒன்று சொல்லுவீங்க. அது கவிதையே இல்லாட்டி நாங்கள் ஆஹா சூப்பர் அருமையான கவிதை அப்படின்னு நாங்கள் சொல்லி உங்களுக்கு மார்க் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரதின்னு ஒன்று அனுப்புவீங்க. அது பிரதியாகவே இருக்காது.
சம்மந்தமே பாட்டுலாம் இருக்கும். நாங்க அந்த பிளேலிஸ்ட் எடுத்து போடணும், நாங்க கஷ்டப்பட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணோம். ஆனா இந்த பாட்டு எனக்கு வேணும் அப்படின்னு பூங்குடுத்து புஷ்பா வந்து கேட்பா. அவளுக்கு அந்த பாட்டை கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து கேட்பா, டே ஏன் அந்த பாட்டு போட்டேன், ஏன் அந்த பாட்டு போட்டேன், இந்த ப்ரோக்ராம் அந்த பாட்டு அவங்க தான் கேட்டாங்க, அது அவ கேட்டா நீ கொடுத்துருவியா அப்படின்னு வந்து 10 பேர் கேட்பாங்க. ஸோ பேசிக்லி தட் தொழில் இஸ் வெரி ஹார்ட். எங்க கான்செப்ட்னா சாராம்சத்தை சொல்லிட்டீங்க. சூப்பர். நம்ம ஜட்ஜுக்கு நிறைய தெரியும் அதை பத்தி. சொல்லுங்க நீங்க சப்போர்ட் நீங்க வந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்படி ஒரு கான்செப்ட் அது முதல்ல நான் வந்திருக்கக்குள்ளே வரணும். பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க. என்னடா மதுரைக்கு வந்த சோதனைன்னு பார்த்தேன். எஸ் ஓகே. என்னடா ஜஃபீருக்கு வந்து இப்படி ஒரு சோதனை வந்துச்சு. அதாவது ஆனா நல்ல கான்செப்ட் உண்டு. இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை படித்து கொள்ளணும் கற்றுக்கொள்ளணுங்கிறதுல அது ஒரு காமெடியாக இருந்தாலும் இதில் நிறைய சமூகத்துக்கு நிறைய மெசேஜ் இருக்குது. இல்லை என்ன உண்மையாக ஒரு டிஜேங்கிறவர் இல்லாட்டி ஆர்ஜே எப்படி இருக்கணும், ஒரு ப்ரெசென்டர், ஒரு அனௌன்சர், ஒரு ஹேங்கர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முக்கியமாக எதுன்னு தெரிஞ்சு கொள்ளணுங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. அதே போல் இந்த நேர்கள் லிஸ்னர் எப்படி நாங்கள் ஒவ்வொரு நேர்களும் எந்தெந்த ரீதியில் நாங்கள் ரேடியோவில் எப்படி பேசணும் கதைக்கணுங்கிறது இப்படி நிறைய விஷயங்களை இவங்க சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்டில் நல்ல ஒரு விஷயம். அதே போல் இந்த ரேடியோக்குள்ளே வர இந்த ஆர்ஜே வந்து சும்மா ஹாய் யார் பேசுகிறீங்க, அடுத்த என்ன பாடல் வேணும், ஹரிஹரன் சித்ரா, இவ்வளோ மட்டும்தான் இந்த இதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சி கொண்டு நிறைய பேர் வராங்க. ஏன்னா எங்களோட வசந்தம் தொலைக்காட்சியில் பார்த்த எஸ்பிபி ஷோவில் கூட பார்த்துருந்தாங்க. கங்கைபுரன் எஸ்பிபி வந்து இலங்கை வானொலி துறையை பற்றி பெருசாக ஓஹோன்ற, அதாவது இந்தியாவில் எப்படி சினிமா துறை அப்படி இலங்கையில் வானொலி துறை இருக்குன்றெல்லாம் பெருசாக சொன்னாங்க. நல்லா போட்டி அழகாக ரொம்ப அப்படியே எங்களை வியந்து போகிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அந்த துறையை நாங்கள் கட்டி காக்கணும், அதுக்கு இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாருமே. சூப்பர். ஆனால் இதில் வந்து ஒரு பாயிண்ட் நான் கண்டிப்பாக அங்கே பாராட்டி ஆகணும். சில எஃப்எம்ல அப்படிதான் அவங்க வந்து காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமா ஆனாலும் ஆனால் நீங்கள் இன்னும் காசு கொடுக்கல, இது எஃப்எம்மே கிடையாதுடா, ஃபோனை வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி அது மாத்திரம் இல்லை, அந்த யார் எப்படி பேசினாலும் கடைசியாக பேச்சு போகிற யாரு தெரியுமா, அங்க இருக்கிற பிரசன்டர் இல்லாட்டி அந்த ஆர்ஜே தானே. அவர் வந்து 1960ஆம் ஆண்டு வந்த வாராய் நீ வாராய் பாட்டு கேட்பார். இவர் வந்து 70ஆம் ஆண்டு வந்த எங்கேயும் இப்போதும் பாட்டு கேட்பார். இன்னொருத்தர் வந்து 2014 வந்த கத்தியில வந்த பாட்டு கேட்பார். அவன் 3 பாட்டையும் போடுறாரு. என்ன அந்த ஆர்ஜே சாம்பார் மாதிரி பாட்டு போடுறான்னு கடைசியா பேச்சு வரணாங்க தான். சரி ஓகே. ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் இன்னைக்கும் வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு கான்செப்டை வந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஏண்டா தனுஷ் மாதிரி எல்லாம் ப்ரோகிராம் பார்த்தாங்க அந்த ஃபீல் வந்து இட்ஸ் ஓகே. பட் நம்ம நார்மலாவே பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்து நம்மளாம் ஜாலியாக சிரிச்சு அப்படிலாம் ஆர்ஜேலாம் ரொம்ப கேவலப்படுத்தினாலும் நம்ம ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமா காக்டெயில் மாதிரி 4 பேர் வந்திருக்காங்க. ஆமா, எங்களுடைய மருதமுனை டீம் வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஆதில் அண்ட் ஹிலாம் 2 பேருமே வந்திருக்காங்க. ஸோ இல்ஹாம் ஓகே சரி. இல்ஹாம வந்து இல்லின்னு தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. இல்லியா? இல்லி சில்லி பாய். சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் them. மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ யூலா ஆஹா ஓலே ஏய் அடிங்க. கந்தல படத்தை போட்டு கிடக்குது. வேலைக்கு வந்தால் நிம்மதியுமே. பிள்ளை பிள்ளை எங்கே வைத்துக்கள் கந்தல் பிறக்கிற வேலை என்ன பிள்ளார எடுத்த தொப்பி அடுத்தது யோகா பிச்சரட்டை கிடக்கட்டு கிடக்கட்டு எடுப்ப மட்டும் எடுத்து போட்டு பார்த்தா இங்கே வைக்க காலம் கிடக்குது கை நான் நல்ல சும்மா தான் இப்போ வேலைக்கு போய் வந்துடுறேன். வேலைக்கு போய் வந்தால் சும்மாவா இந்த பிள்ளைகளோட ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அங்கே இங்கே ஓபிசியில் அது பேப்பருக்கு அது எல்லாம் பார்த்து எல்லாம் வேலையை முடிச்சு வயசும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன். வயசு எதாவது போனேன் என்ன கஷ்டமாக வீடு எல்லாம் பிடிக்கிறது வருத்தம். வணக்கம். அன்பாத ஊர் மக்களுக்கான ஒரு முக்கிய அறிவித்தல். உயிர் கொல்லியான டெங்குடோ வியாபாரம் உள்ளதால்
உங்கள் வீடுகளில் குப்பை கூலங்களை எரித்து விடுங்கள் அல்லது வீட்டு சுற்றாடலில் புதைத்து விடுங்கள் அல்லது எங்களது நகரசபை வாகனங்கள் வரும்போது அதை கொடுத்து விடுங்கள். அவ்வாறு கொடுக்காவிடில் வெளியிலோ வீதியிலோ வீசுபவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்தி அவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்பதுடன் அவர்களுக்கு தண்டப்பணமாக 50,000 ரூபாவையும் 6 மாத சிறை தண்டனையும் பெற்றுக் கொடுப்பதுடன் என்பதை மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். 6 மாதம் இல்லை 7 மாதம் கொடுத்தாலும் திருந்த மாட்டாங்க. அது கொழும்புல முக்கிய அறிவித்தல் கேட்டாங்க. இனி முக்கோமே இல்லை கொழும்புல. நீ மூக்கு அடிச்சு மாறிய நாங்க மூக்கு நீ மாறியண்டாப்பா உனக்கு என்ன இதுகளுக்கு எல்லாம் பயிரண்டா டேய் டெங்கு பரவுதானே இதுக்கு என்ன நான் என்ன செய்யணும் கம்புள்ள பண்ணிக்கிறதா புள்ள கொஞ்சம் எல்லாம் கஞ்சி குடிச்சு போட்டு போடுதுதான் இதுகளெல்லாம் போட்டு பார்த்து வச்சு இது கண்டு இருக்கிறது நமக்கு நேரமா ஆரிசன் தானே நமக்கு என்ன விட்டுவிட்டு வேலையா டெங்கு என்ன டெங்கு எனக்கே தெரியாது கப்பல்ல வருது எனக்கு என்ன தெரியும் கப்பல்ல வருது ஜாக்கில வருது அப்ப டெங்கு வருது நானும் பார்க்கறேன் யா ஹோட்டல்ல போய் பார்த்தேன் டெங்குடா காணோம் மாதிரி போடு அது சரி பேக்கில் என்ன உடுப்பு தை இல்ல அவன் மூத்தாம்பில வளவுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு அங்க அள்ளி 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 கொண்டு போடுறானுங்கள்ல சரியான நாத்தம் புடிச்சு கொடுக்கணும் மட்டும் நான் நினைச்சுக்கிறேன் அந்த வளவுக்காரன் ஆறு கொண்டு போட்டு போறான் நான் ஒரே ஒரு பேக்கு தான் 2-3 பேக்கு படத்து கிடந்தது அதுக்குள்ள அங்கோட்டு போட்டு வந்து போட்டு நெருப்பு கொடுக்கானுங்களும் இல்லை 10 நேரம் இல்லை எந்த வளவுக்கு 10 வச்சு போட்டுருவான் கல்லு மாடு வேண்டாப்பா கல்லு அது இது கிடக்கு எப்படி 10 வைக்கிறேன் அதுகளை போட்டு புதைக்கிறதுக்கு விட இல்லை கல்லு நானும் கொண்டு 2 வச்சேன் கொண்டு 2 நான் வச்சா வண்டி வந்த இடத்துக்கு போக முடியும் நான் நினைச்சா ஒரு 10-20 கொண்டு அங்க போடுறான் ஆத்திரஞ்சரி இன்னைக்கு புரசர் ராம்பி இங்க பாரு கை கால உதறது எனக்கு புரசர்ல நான் கிடக்க பிடிக்கலாம் மாட்டு வேலை பார்த்து போட்டு போறான் என்ன நாய் எடுத்துறியா குப்பைங்களை தேவை நாட்டம் சரியா நாட்டம் என்ன உன்னோட நாள் உடுப்ப என்ன தைக்க கொண்டு போறேன் அப்போ போறியா சரி போ போனதுக்கு போறது மண்ணாங்காடி போ சரி போறடா போய் போட்டு வா மாடுகள் இவனும் வந்து பார்த்துட்டு போறான் கந்தல் படுத்து கிடக்கு பெரிய நம்மளை பிடிச்சாலும் பிடிச்சி கொடுப்பான் கண்ணமுக்க பார்த்து தான் இதை கொண்டு போட்டு வரணும் நல்லா புறக்கி படத்தை வச்சு போட்டு போறான் எல்லாம் மண்ணாங்கட்டி ஆகி புறக்கி இதுக்குள்ள வச்சு போட்டு போறேன் நானே கொண்டு போறேன் அங்க ஆபீஸுக்கு போய் அங்க செத்து போட்டு வரேன் செத்து போட்டு வந்து இதென்ன உனக்கு சோகரி ஆகி தரணும் மீன் பறிச்சு தரணும் அரசாங்க உத்தியோகம் பார்க்க நான் ஆத்திரம் தான் கொண்டதில்லை எதுக்கு நாமளும் அந்த பழவுக்குள்ள கொண்டு போட்டு வந்தோம் මචං මේ මල්ලි මට මේ කාලේ දැන් ප්‍රශ්න වැඩි බං. ඔව් හරි. ඇයි දන්නවද මට දැන් ප්‍රෙෂර් වැඩි ඔෆිස් එකේ මේ මට ගොඩක් මේවා දෙනවා මම තොප්පි ගන්න ඔක්කොම අමතක වෙලා ස්ටේෂන් එකේ දාලා. හරි සර් හරි සර්. දැන් මේ මාර ප්‍රශ්නයක් මේක දැන් අර ඇඩ්‍රස් එක කොහෙ තිබ්බද දන්නේ නැහැ බං. ඇඩ්‍රස් එක දුන්නා ඔයන්ට කියලා මට දන්නේ නැහැ කොහෙ තිබ්බ කියලා මේ තියෙනවා පේපර් එකේ බලන්න බලන්න. මේ තියෙන ඇඩ්‍රස් එක. මේ දැන් අපි බත්තරමුල්ලේ ඉන්නේ අපි. හරි මේසමණි පොන්නේයා කියලා එක්කෙනෙක් ඉන්නවා අර ඩෙන්ගු කේස් එකේ අපි ඌව පොඩ්ඩක් බලන්න ඕනේ කොහොමද හොයන්නේ දැන් අපි එක්කෙනෙක් එනවා ආලා බලන්න මහත්තයා මේන්න එන්න සර් නෑ මේ එන්නකෝ ஓ சார் எந்த சார் ஐயா எந்த சார் வாங்கன்னு சொல்லு என்னடா வாங்க இங்க வாங்க நாங்க வாங்க வாங்க சார் சின்ன உதவிද කියන්නේ අඩ්‍රස් මේ ඇඩ්‍රස් පොඩක් කොහෙද කියලා පොඩ බලලා කියන්නකෝ මට මහත්තයා இங்கிலீஷ் எனக்கு தெரியும் சார் இங்கிலீஷ் පොඩක් நாசமணி போனியாவா நாசமணி போனியா ஐயா நாசமா போனியா இல்லது நேசமணி பொண்ணையா என்னே உடனேயா ஓ நேசமணி பொண்ணு சார் இது இங்க ஒரு பட்ட பேர் வெளிச்சு தானே அவங்கள பேசுறேன் நேசமணி பொண்ணையா நேசமணி பொண்ணையா நம்மட இந்த நடந்துக்கு தூங்குவாரே அவர பேரன் நடந்துக்கு தூங்குவார்
ඇවිදීමෙන් නිදාගත්ත කෙනාද? என்னன்னு හරි 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 ඇවිදගෙන නිදාගත්ත. நின்றுக்கு சாப்பிட்டாரு மகன் නින්දකට චාපචා මගන් சாப்பு කෑම කනවා. ආරයිට් දැන් කොහමද ගෙදරට යන්න ඕනේ දැන් අපි? நீங்க நேரா போங்க. நேரா කියන කෙලින්. கெளின் இல்ல நேருக்கு கிழிஞ்சு போகக்கூடாது. போய் அப்படியே வலை பக்கமா வெட்டுங்க. வலைப்பல வெட்டு. அப்படி திரும்பி. ரைட் ஓகே. அப்படியே நேரா போங்க. நேரா போங்க. வலை பக்கம் தெரியும் தானே? පොඩ ගඳක් එනවනේ. කුණු ගඳක් එනවා. සෝතංගයි පියපා. සෝත හරි කුණු ගඳක් එනවා. சோத்தங்காய். සෝතංගයි. பீச்சங்காய், சோத்தங்காய். රයිට් මාතේ රයිට්. හරි හරි. ගිහලා යන්නකෝ. சோத்தங்காய். හරි හරி. பீச்சங்காய். පොඩ බලන්න කුණු ගඳක් එනවා. ஐயா நில்லுங்க ஐயா. அது எனக்கு மட்டும் தான் அந்த ஊர்ல அட்ரஸ் தெரியும். எனக்கு இதை கேட்டா சரி. நீங்க அப்படியே சோத்தங்காய் பக்கம் போய் கொஞ்சம் பொறுங்க ஐயா. என்ன அது? அந்த சார் தானே இது அட்ரஸ் கேட்டேன். சோத்தங்காய் பக்கம் ඇඩ්‍රස් නෑ දැන් ඇඩ්‍රස් නෑ අතේ තියන්නේ මොකද්ද? என்னையா சாப்பிட்டு தொலைஞ்சீங்க இந்த நேரத்துல நாருது என்ன அது? நான் சின்ன அட்ரஸ் அதான். சோத்தங்காய் பக்கம் பீச்சங்காய். පොඩ කඩාගෙන මොකද මේ? சரி கோவம் வந்தா அப்புறம் தெரியும் தானே. அட்ரஸ் தான் நீங்க தெரியுங்க பாப்பா கொஞ்சம் பொறுங்க. පොඩ ඩීසන්ට් මොකක්ද තියන්නේ අද? කුණු මේ කොයිද අරන්නේ මේ කුණු? කුණු ඉල්ලද? කුප්පේ. දැන් උදේ කිව්වනේ උදේ ඇරීමක් දුන්නනේ. මේ කුණු පාරේ විසික් කරන්න එපා කියලා කිව්වා නැද්ද? කිව්වද? කිව්වනේ? කිව්වල්ල සර් ඉලංග. බලන්න මාත්‍යා දැන් මේ අපරාධේ බලන්නකෝ. මේ අපරාධේ දැන් අපි උදේ මේකක් දුන්නා. දැන් මේ කාලේ ඩෙන්ගු නිසා උංගක් දෙනෙක් මැරෙනවා. දැන් අපි කිව්වා දැන් මේ පාරේ උඩ කතා කරන්න එපා. අපි කිව්වනේ දැන් මේ කුණු නිසා මේ උංගක් ඩෙන්ගු බෝ වෙනවා. මූ කුණු ඔක්කොම විසික් කරනවා පාරේ. හොඳ නෑනේ හරි. හරි මාත්‍යා කොහෙද යන්නේ මාත්‍යා? ஷர்ட் ஒன்று தைக்கிறது கொண்டு கொடுக்க ஷர்ட் හරි මාත්‍යා. මාත්‍යා පොඩ ඉන්න. හරි මාත්‍යා මේ බෑගේ ෂර්ට් එකද? පොඩ දෙන්න මාත්‍යා. நீங்க பாருங்க දෙන්නකෝ මාත්‍යා. தொப்பி ஒன்று தைக்க கொடுங்க தொப்பி. அது டேய் நான் குப்பையை போட்டுறேன் சரிடா உள்ள. පොඩ අල්ලපන්. அவ்வளவுதான் சார். අල්ලනවා. அவர்தான் சார். දෙන්නම குப்பையை போட்டுறேன் දෙන්න පාරේ කුණු විසික් කරනවා. இல்ல சார். நாங்க குணுக்கு குப்பை. தண்டனை வளர்ச்சி நான் ஒரு உத்தியோகக்காரன் ඒවා දැන් අවශ්‍ය දැන් ඒවා வாய் மூடு சார் ඒවා இல்ல சார் எனக்கு புரசர் හරියටනවා புரசர் හරියට ගන්නවා ඇයි පාරේ කුණු විසික් කරේ මේ මොකද අන්න ඒකත් බොරුද சார் என்ற மூக்குலையும் குப்பை வச்சு தலையிலையும் குப்பையா හරි දැන් මේ මට උත්තර දෙන්නකෝ මේන්න මෙතෙන්ට වරෙන් உத்தரே சார். நான் படிச்சவன் சார். என்ன பாட்டு நான் ஒரு படிச்சது? உத்தியோகக்காரன் நான் ஒரு உத்தியோகக்காரன். එන්නවන්න දැන් උදේ ஒதக பரேல? නෑ උදේ පාන්දරම දුන්නනේ දැන් ඉන්ෆර්මේෂන් එකක් சார் දුන්නනේ. நீங்க வேற ஆயிட்டே துண்ணிருக்கீங்க. எந்த துண்ணேல? නෑ උදේ මම හිටියා මෙතන. උදේ දැන් කිව්වා පාරේ කුණු විසිකරන්න එපා ඩෙන්ගු වෙනවා කියලා. இல்லங்க சார் கியூவா இல்ல அது. கியூவா எவ்வளவு ස්ටේෂන් එකේ ගිහිල්ලා අපි කතා කරමු. හරිද? ස්ටේෂන් එකට ගිහිල්ලා අපි කතා කරමු. එන්න. சார் වරෙන්. சார் மெசேஜ் கொடுக்கோ. மெசேஜ் නෙමෙයි මම දෙන්න මසක් දෙව පොනේ වරෙන්. ඉන්න වරෙන්. சார் மெசேஜ் கொடுக்க அடிஞ்சால கட் பண்ணுவாங்க சார். කුණු එක අරන්. சார் மெசேஜ் கொடுக்க அடி கட் பண்ணுவாங்க මොන சார். මෙසේජ්ද දැන්? මොන මෙසේජ්ද දෙන්න ඕනේ? අර මේකනේ කියන්න ඕනේ හරි. මෙයා දැන් පොඩ ඉන්නකෝ මෙයා කියන්න කියනවා එක්ක පොඩ ඉන්නවා. මෙයා කියන්න අවශ්‍ය වෙන්නේ போவந்தே வாங்க பலலாம் நிகழ்ச்சியை நீ சொல்ல காமெடி நிகழ்ச்சி என்ன சொல்றீங்க காமெடி மட்டும் இல்லை நாங்க மெசேஜும் கொடுக்கணும் இங்க இந்த காலகட்டத்தில் ஆக்கள் மெசேஜ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் மூலமா தான் கொடுக்கணும் மெசேஜ் கொடுக்காட்டி அங்க சிரிப்பு வராது சார் மெசேஜ் கொடுக்காட்டி இங்க வெட்டிடுவாங்க சரி வாங்க சார் மக்களே பார்த்துக்கொள்ளுங்க இந்த குப்பைகளை அங்கே இங்கே வீசுறாங்க படித்தவனும் வீசுகிறான் படிக்காதவனும் வீசுகிறான் இதை மறுசயம் வச்சு இனியும் சரி நல்லதா குப்பை கூலங்களை புதைச்சி எறியுங்க நன்றி நன்றி நன்றி
ஓகே, ஒரு நல்ல ஒரு மெசேஜோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜ் கிட்ட கேட்கலாம். ஸோ ஜஃபீர் சார் சொல்லுங்க. ஒரு சூப்பர் பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா. இந்த தகவல்கள் நல்ல விஷயங்கள் உண்மை எப்பவும் கசப்பாடிக்கும்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்களை சொல்கிற நேரம் அதை டிரெக்டாக சொல்லல. அது உங்கள் வீடுகளில் இருக்கின்ற குப்பைகளை நீங்கள் ஒழிக்க வேண்டும், சிரட்டைகள் அதே போல் இந்த யோகட் கப்புகளை எல்லாம் நீங்கள் எரிக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லி கொண்டு இருந்தாண்டா என்ன அப்படின்னு ரேடியோ பண்ணிட்டு இல்லாட்டி டிவியோ பண்ணிட்டு போயிடுவாங்க. பேப்பரில் கூட வாசிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இப்படி காமெடியான ஒரு விஷயத்தோட சேர்த்து அது சொல்கிற நேரம் கண்டிப்பாக அவங்க சிரிக்கிறதோட கொஞ்சம் சிந்திக்கவும் செய்யும். நல்ல ஒரு தகவல், நல்ல ஒரு விஷயம். சித்திக், தௌஃபிக் அதே போல் நீங்கள் அதாவது எங்கட ஆஸ்தான வாங்க பழகலாம் ஆஸ்தான நடிகர்கள். நான் சித்திக்கு அந்த அவங்களோட வீட்டுக்காரர்கள் எங்கேயாவது வெளியில் பயணம் போகல உங்களை கொஞ்சம் தள்ளி வர சொல்கிறாங்களா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? தெரியுமா யாசோ? இல்லை தெரியல. இவர் தான் வேற மாதிரி பிஹேவ் பண்ணாரா? அதான் இவர் போகக்குள்ள அந்த இவரை பார்த்து சும்மாவே ரோட்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவர் வீட்டாக்கள் கொஞ்சம் இவரை முதல் நீங்கள் போங்க பின்னால் நாங்கள் வரோம்னு சொல்லி அனுப்புகிறாங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். ஸோ இங்கே வந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீமே வந்திருக்கு. அதாவது அந்த 4 பேர் தான் இருக்காங்க. பட் அவங்க 4 பேருமே கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம வந்து அவங்கள மிகப்பெரிய டீம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அடுத்ததா வந்து இந்த களத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கண்ணகி, கலாலயா. அதேமா இவ்வளோ சோகமாக சொல்கிறேன். நல்லா இல்லையா? நல்லா இல்லையா, நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஜட்ஜ் தான் சொல்ல போகிறேன். ஓகே, லெட்ஸ் வெல்கம் தேம். மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ யூலா ஆஹா ஓ ஏய் அடிங்க. என்னது லைட்டு போத்துது? ஏன் கொஞ்சம் காட்டோன்னு கொண்டாமா கரண்ட் இருக்கு தோண்ட என்ன இந்தாருங்கோ சொல்லு மணி. காட்ட உன் கூட உன்னோட காட்டியா இருக்குது. அதெல்லாம் விடுங்க. இது யாருங்க இந்த போன்ல கொண்டு இருக்கா? என் பொஞ்சாதில பொஞ்சாதிக்கான குறைச்சல் இல்லைங்க. சொல்ல மணி. என்னங்க அப்படி வாழை வெட்டி இல்லாம உட்காந்துருக்குறீங்க? இப்போ பஞ்சாயத்து ஒன்று வர வேணாதா எனக்கு? அது கொழும்பு பக்கம் போயிட்டு நாட்டாம செஞ்சாலும் சம்பாத்தியம் வேணுமா வருங்க? என்ன மணி சொல்ற? நாட்டாம நான் நாட்டாம தீபு மட்டும் தான் சொல்ல பஞ்ச முடிக்க சொல்றேன். என்னங்க வாயில சாப்பி கொண்டு இருக்கிறீங்க? இங்கே தான் வெத்தலை போட்டால் வாயில் கேன்சர் வருதாமே. அதுதான் என்னத்தை குத்தாங்கி மெனுக்கிட்டு யாரமணி ஆரம்பத்திலே பிச்சைக்காரன் வந்திருக்கான். ஐயா யாருங்க நீனு? நாட்டம் ஐயா இல்லையா? இருக்காரு வா. அது ஒரு நாட்டாம நீயும் வாக்க வந்துட்ட. ஐயா நாட்டம் ஐயா. யார் தம்பி நீனு? என்ன தெரியாதா ஐயா? தெரியும், நீ என்ன பெரிய பெரிய கலெக்டர். ஐயா போன மாசம் கோழி கொண்டாந்து கொடுத்தேனே ஐயா. அந்த தம்பியா? ஆமா ஐயா. இப்படி வா அங்கிட்டு போனா முதுகுதான் எனக்கு. அப்படியே ஐயா இந்த முறை நினைச்ச கொண்டாந்துருக்கியா? ஐயா இந்த முறை கருத்த ஆடு கொண்டாந்துருக்கேன் ஐயா. கருத்த ஆடு கொண்டாந்துருக்கியா? ஆமா ஐயா. வெள்ளாடுன்னு கிடைக்கலையா? வெள்ளாடு கிடைக்கல ஐயா. கொஞ்சம் அதிகம் கருப்பா இருக்க, வர்ற ஆடும் கருப்பா தான் இருக்குது. இல்ல செம்மையான வெயிட்டான ஆடியா. சரி போன முறை யாருக்கும் கோழி வாங்கி கொடுத்தீங்க? அது புலோல வரும். அம்மனி இந்த ஆடை கொஞ்சம் எழுந்து நிறுத்தி பார்த்து சக்குன்னு. சரிங்க. ஏப்பா தம்பி சொல்லுங்க ஐயா. இந்த பக்கத்து வாணி கொண்டாட்டி எங்கிட்ட போனாலும் அங்கிட்டே போயிடுவாங்க. அப்புறம் வீட்டில் அக்கா கல்யாணம் முடிச்சுட்டாலா? எங்கே இருக்காப்பா மாப்பிள்ள? என்ன செய்யறாப்புல? அது பண்றாங்க. நைட்டு வீட்டில் இருப்பானா? சரி, அண்ணா நம்பரை கொண்டு போய் என்ன சார் கால் கொடுத்துட்டு. சரி ஐயா. இது ஃப்ரீயாக தான் சொல்லு. ஆட்டம்னாலும் போகிறேன். சொல்லுங்க மணி. அவ்வளோதான் தேருமா? சரி தம்பி, எவ்வளோ கேட்குற வேறும் அதுக்கு?
ஐயா பார்த்து போட்டு கொடுங்க ஐயா. தம்பி அது 5 கிலோ தான் கண்ணு இருக்குது. 5 கிலோவாமா இருக்கு? ஆமா கண்ணு. நல்லா வெயிட்டா இருந்துச்சு அம்மா. 1000 ரூபாய் மணி போட்டா நம்ம 5000 ரூபாய் தானே தர முடியும். ஏதோ பார்த்து போட்டு கொடுங்கம்மா. 1000 காணாதம்மா. கடும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது. என்னங்க நீங்க சொல்றீங்க? நாட்டாம வீட்டில் நாட்டாம மட்டும் தான் தீர்ப்பு சொல்லணும். அந்த துண்டை போடு வேற எதை பேச மணி இல்லம்மா பார்த்து போட்டு கொடுங்கம்மா. அதில் குறைச்சிடல அல்லம்மா அது கட்டாது. இல்லை இது ஓகே இது ஓகே. என்ன நடக்குதுங்க? என்ற பண்ற பொண்டாட்டி கையை பிடிச்சிக்கிட்டு நீ வேற மாசம் பொண்டாட்டி கூட்டு வந்தியா? கருப்பான்னு சொல்லக்கலையே கந்தேப்பட்டிருக்கணும் நானு. என்னங்க உங்க பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படுறீங்க? உங்க பொண்டாட்டி பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க? தெரியும் அதனால தானே சந்தேகமே பட்டேன். பார்த்து போட்டு அம்மனி அந்த 5000 கொடுத்து அவனை அனுப்பிவிடு. என்னங்க இன்னும் ஒரு 6 மாசத்து 6000 மணி கொடுப்பாங்க. நாட்டாம வீட்டில் நாட்டாம தான் திருப்பி சொல்லணும் என்றால நாட்டாம ஒருக்க சொன்னா ஒருக்கத்தான் சொல்லுவேன், மறுபடியும் சொல்ல மாட்டேன் மறந்துடுவேன். நீங்க நாட்டுக்கு தாங்க நாட்டாம வீட்டுக்கு நான் தாங்க நாட்டாம. ஏமோனி ஓ மாப்பிள்ளை கணத்தை இப்படி கெடுக்கிறதா? சரிம்மா நீ கொடுத்து போடு அம்மனி, இல்லாட்டி சாப்பாடு கொட்டுருவா. விஷத்தை கொட்டிட்டா சாப்பாடுல. ஐயா அப்ப வரேங்கய்யா. சரி தம்பி கவனம் போயிட்டு வா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் ஐயா. ஏமா அம்மி நீங்க வாங்க. எத்தனை கிலோ இருக்குன்னு சொன்னாப்ல? 15 கிலோ தாருங்க. 15 கிலோ இருக்குமா? அப்போ நான் போன முறை கோழி கொண்டாந்தப்போ எல்லாத்துக்கும் வித்துட்டோம், இதையும் பிஸ்னஸ் பண்ணி விட்டுருவோம். சரிங்க. சரி அந்த பின்னுக்கு ஒரு மட்டை ஒன்று இருக்கும், அதை எடுத்து இதில் போடு. என்னங்க நீங்க இப்படி காட்டுப்பீங்க? உங்க பொண்டாட்டியோட மாமரியை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க அது என்ன மணி மாமரி? உங்க பொண்டாட்டி தலை மெமரியில எல்லாமே மைண்ட்ல அப்படியே இருக்குதுங்க. ஆமாங்க பொண்டாட்டி தலை மெமரி. சரிங்க சொல்லுங்க போடு. என்னங்க பாக்குறீங்க? இல்ல யாரும் வெளுங்குறதா அவனே? ஐயோ ஏமணி களிமண் கலஞ்சிச்சாமணி ரொம்ப நேரமா தேடுறேன். என்னங்க அந்த போன முறைங்க அந்த நண்டையா இருக்காருல்ல? யாரு மணி இந்த நண்டு? என்னங்க சின்ன பிள்ளைய கேட்டாலும் சொல்லி போடுங்க, இப்படி கேக்குறீங்க? சரி சின்ன பிள்ளை கேட்டா தான் சொல்லு, நீ சொல்லு. அந்த வாங்க பழம் ஜோல பெரிய அழகா வந்து கருகருன்னு ஒரு ஐயா உட்கார்ந்துருப்பாரு நண்டையா, அவர் தாங்க. அது அப்பா ஐயா இப்ப சாமி அவரு இப்ப ஆடிச்சும்பாரு. அவர் பேர் சாமிங்களாங்க? இல்ல அவர் நண்டு சாமி, நண்டையா நந்தாயா. நந்தாயாவா நண்டையாவா எனக்கு பேர் வருது இல்லைங்க, அவருக்கு பேசுவாங்க. ஆடியம்மி. ஹலோ ஐயா, நான் தாங்க நாட்டாம பொஞ்சாதி பேசுறேங்க. ஆமாங்க நான் ரொம்ப அழகா இருப்பேங்க, எனக்கும் நடிக்கிறதுக்கு ரொம்ப நாளா ஆச்சுங்க. ஆமாங்க நீ வீட்டுல நடிக்கிறது நல்லா எடுத்து கொடுங்க. போனதா நான் பேசுறேன். ஹலோ சாமி சரணம். ஆமா கொஞ்சம் வெத்தலை போடாத காரணத்தில் கொஞ்சம் கேது சாமி இந்த முறை கொஞ்சம் வந்திருக்கு. சாமா கொஞ்சம் கருப்பாட்டு கறக்குறன்னு நீ சாமி தான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது தான் மன்னிச்சுங்க சாமி. பிறகு அனுப்பி விட்றேன், உங்களுக்கு ஒரு 5 கிலோ அனுப்பி விட்றேன் சாமி. சரிங்க நம்ம நந்தச்சேருக்கு ஒரு 5 கிலோ அனுப்பியாச்சு அம்மனி. மிச்சம் எத்தனை கிலோ இருக்குது? கொஞ்சம் எலும்பு மிச்சம் நேரமாக உட்காந்துட்டு கட்ட போகிறோம் ஐயா. சரி அம்மனி அல்லாதம்மனி. அடுத்தது யார் அம்மனி இருக்குது நம்மளுக்கு? அடுத்துங்க வயசானாலும் சாமி குறும்பு போகல ஒன்று. என்னங்க அந்த அழகா குண்டா மதன் பாபு மாதிரி இருப்பாருங்களே, அவருக்கு ஒரு 5 கிலோ கொடுப்பாங்க. மதன் பாமா எதுல அம்மனி இருப்பாரு? அவர் அந்த வாங்க பழம் வந்து வராருங்க. புதுச்சா வந்திருக்காரு. ஆமா ஜாமி. அந்த ஜாமி பேர் கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆச்சு. ஜாமி இந்த அவருக்கு ஒரு 5 கிலோ கொடுத்துருவோமே. அவருக்கு ஒரு 5 கிலோ கொடுத்துருவோம். என்னமோ பேர் அப்பிரையாங்க. தெரியும் உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். உனக்கு எல்லா பிள்ளைக்கும் பேர் நல்ல கனவு இருக்கு. தந்திரி பேச்சிடுவோம். இப்படி சொல்லிவிட்டீங்க. நாளை கோல போடுறேன். அடி அதைத்தானே பார்த்தேனே. இல்லாட்டி கொடுத்துட்டாலும் ஆம்பளைக்கு எனக்கு போன் பேசேன். ஹலோ ஐயா, நான் நாட்டாம பஞ்சாதி பேசுறேனுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. நான் மதன் பாபுனே வச்சிருக்கிறேங்க ஐயா. பஞ்சாதி வீட்டுக்கு போன அவருக்கு சேர்த்து அடிப்பாரு தாங்க. ஹலோ சார் வணக்கம் சார். நம்மளுக்கு நிம்பல் தெரியாது. நாட்டா இந்த முறை ஒரு 5 கிலோ ஆடு உங்களுக்கும் அனுப்பிடுறேன் சாமி. பெருசா இல்லை அமௌண்ட். சரி பஞ்சாயத்து ஓவரா சொல்கிறேன். சான்ஸ் குடிச்சிடாங்க அப்புறம் அவ்வளோதான். சரி சார் நான் கொடுத்துட்டேன், வச்சிரு.
சரி அம்மனி 5 கிலோ பேசாச்சு அம்மனி கொஞ்சம் நான் காட்ட கூட குச்சிக்கிறேன் அம்மனி தொண்டை கறக்கறன்னு இருக்கு நான் அடிக்கிறதுக்காக கால் பண்ணி அதையாவது பேச விட்டீங்களா நீங்க அது மட்டும் தான் குறைச்சலா இருக்கு என்னங்க நீங்க இப்படி பண்ணி புட்டீங்க கோலன் வருதுங்க என்ன போன உச்சிரு வந்துருச்சா எங்க உச்சிரு போச்சு யார் அம்மன் இது 6 ரவி என்ன மாதிரி இருக்குங்க போன உச்சிரு வந்துன்னு சொல்லக்கல இப்ப எனக்கு ரவி என்ன கால் பண்றா யார் அந்த கருப்பை இங்க கால் பண்றான் ஏனங்க இப்படி கொஞ்சம் நம்ம ரவிக்குமாருங்க நல்ல குரல்லாம் மாத்தி பேசுவாருங்க என்னமோ ஜெல்ல பொண்டாட்டி ரவிக்குமாரை பத்தி பேசினால ஒரு சிரிப்பு கலகலப்பு வருது நான் தான் வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட கிக்க வர மாட்டேங்கிறேன் சரி அவனுக்கு என்னவா கேளு இந்த கேளு நீயே கேளு கரம பிடிச்சி மூடி ஹலோ ரவி என்ன எப்படிங்க இருக்கிறீங்க என் கோலை பண்ணலைங்களே ஐயோ கவனாமணி சாரி நாளைக்குதாமணி தந்திரமணி சாரி நாளைஞ்சிட போகுது ஹலோ ரவி அடே ரவி பாயன ஹலோ ரவி பாயன எங்க இருக்க இந்த முறை உனக்கு ஒன்றும் கிடையாது கல்யாணத்துக்கு கோழி வாங்கிட்டு போனேன் 1 மாசம் ஆச்சு சரிங்க பாவந்த பையன் ஆமா அவனுக்கு ஏச்சுன்னா உனக்கு குஜுது சரி நீ உட்காரு போன மாதம் கல்யாணத்துக்கு கோழி வாங்கிட்டு போனேன் ஜல்லி கொண்டு தரல சரி பொண்டாட்டிக்கு பொஞ்சாதிக்கு பிள்ளைகள கிடைச்சிருக்குமே அதுக்கப்புறம் சாச்சு கொண்டாந்துதா இந்த முறை ஆடும் கிடையாது ஆட்டு புழுக்கும் கிடைக்காது உனக்கு பா 1 மாசமா புள்ள கிடைக்கிறா 1 மாசம் புள்ள கிடைக்கிற உனக்கு எப்படி தெரியும் ஒரே பேச்சுக்கிட்டு தான் இருக்க போல சரி இன்னும் எத்தனை கிலோ 5 கிலோ இருக்குது என்ன செய்வோம் சொல்லு அந்த இன்னொரு வருவானுங்களே யாரு மணி ஓசில கோட்டு வாங்கிட்டு வருவாங்க கருவாபாய் ஒண்ணு யாரு மணி அன்னைக்கு என்னங்க அன்னைக்கு பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டுக்கறி கடை பக்கமா நின்றுகிட்டு இருந்தாங்க அதுவும் கோட்டு போட்டுட்டு தான் நின்றுகிட்டு இருந்தானுங்க அவனும் அந்த வாங்க பழம் நீட்டு வரானே ஆமாங்க பேசியே கொள்ளுவானுங்க ஐயா அவனே சொல்றேன் அந்த முகத்தை மறைக்க பெரிய கண்ணாடியா போட்டு வருவானே ஆமாங்க என்னங்க பார்க்க முடியாததுக்காக மொத்த கண்ணாடி போடுறானுங்க அது பெரிய கஞ்சக்கார பைய புள்ளியாச்சே ஆமாங்க இருங்க ஓசில கோட்டை போடுறா அதுக்கு ஒரு 2 கிலோ கொடுத்துருவாங்க கொடுப்போம் வந்த போன் எல்லாத்தையும் வாங்கி அவன் டேட்டா முடிக்கிறான் வந்தவன் எல்லாம் பாவம் என்னங்க இப்படி சொல்லிவிட்டீங்க 2000 ரூபாய்க்கு 2 கிலோ வாங்கினாலுங்க அந்த 1.5 கிலோ 2000 ரூபாய்க்கு அந்த தானு புள்ளைக்கு கொடுத்துருவானுங்க அவ்வளவு அப்புறம் கேன புள்ளி அந்த புள்ள பாவம் அந்த புள்ள அவ்வளவு கேனையா இருக்குது சரி அம்மனே அது அப்ப 2 கிலோ முடிஞ்சு அம்மனே மிச்சம் 3 கிலோ இருக்குது 1 கிலோ வீட்டுக்கு எடுத்துக்க 2 கிலோ நம்ம கன்னியம்மாவுக்கும் ராணியக்காவுக்கும் அந்த ராதா புள்ள இருக்கா புள்ள அவளுக்கு 1 கிலோ அனுப்பி விட்டுரு அப்ப எங்க அம்மாவுக்கு யாருங்க கொடுக்குறது அந்த வீட்ல பார்வதிக்காவும் கண்ணியம்மாக்கும் ராதாக்காவும் கொடுக்குறீங்கடா எங்க அம்மாவுக்கு யாருங்க கொடுக்குறது கொடுப்பா கூட உங்க அம்மாக்கு என்னத்த கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய எரும மாடு எனக்கு கட்டி வச்சாரு உங்க அருமாடு கொடுக்கணும் உங்க அம்மாவுக்கு என்ன மாதிரி கொஞ்சம் கணக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க கொடுத்து வச்சு ரவி கால் பண்ணாலே தடுமாறுற ஒன்ன கல்யாணம் வச்சுக்கு நான் என்ன பாயத பண்றேன் உங்க குடும்பத்தை பத்தி பேசும்போதே ஏதோ பண்ணுது பண்ணு போயிட்டு வாங்க கொல்ல பக்கமா சரி நான் கொல்ல பக்கம் போயிட்டு வரேன் அந்த ராஜபாய் வீட்டு பக்கம் வந்துருவான் கதவை கொஞ்சம் கவனம் பூட்டி வை கொஞ்ச நேரமா வைத்த கழுது குடும்பத்தை பத்தி பேசினாலும் வைத்த கழுக்குது பாருங்க ஐயா நாடம் ஐயா ஐயா நாட்டம் ஐயா நாட்டம் ஐயா ஐயா நாட்டம் ஐயா ஐயா உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் ஐயா கர்த்தப்பா ஐயா ஐயா என் கர்த்தப்பாவை கொண்டுகிட்டு போயிட்டான் ஐயா நாட்டமா பொஞ்சாதில ஐயோ தெரியாம அப்பயே காலை பிடிக்கலே பசுபதி மாதிரியே இருந்துச்சே அம்மா அம்மா நாட்டம்மா ஐயா கூப்பிடுங்கம்மா டக்குன்னு கூப்பிடுங்கம்மா என்னத்துக்குப்பா அந்த விஷயத்தை நீ கேக்குற அப்ப நான் போறேம்மா கொஞ்சம் இருக்கண்ணே அந்த விஷயத்த சொல்லிட்டு போக்கண்ணே என்ன கருத்தம்மாவை கொண்டு போயிட்டாங்கம்மா கருத்தம்மாவை கொண்டு போயிட்டாங்க சரி அழாம போக்கண்ணே நான் சொல்ல எங்க கண்ணு வரணும் அவருக்கு சொல்லுங்க வாழைமரம் தப்புக்கு வர சொல்லுங்க அங்கதான் பஞ்சாயத்து வச்சிருக்காங்க நான் புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க ஐயா கொண்டு போறவன காலங்காலமா ஆலமரத்தடியில அரச மரத்தடியில பஞ்சாயத்து நடக்கும் இதென்ன புதுசா வாழைமர தோப்புக்குள்ள நான் சிரிக்கிறதா இல்ல அழுகுறதான்னு தெரியாதம்மா இந்த ஊர்ல வந்து ஆலமரம் கிடையாது அரச மரம் கிடையாது நான் உப்பறிவிக்கையும் ஆரம்பிச்சுட்டேன்
வாழைமரம் ஒன்று தாமா இருக்கு. நீ போக்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறேங்கண்ணே. டக்குனு சொல்லி அனுப்புங்கம்மா. அவனை கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரிங்க. என் கருத்தம்மாவுக்கு இன்னைக்கு 2 லோன் தெரிஞ்சாலும் முடிச்சு சொல்லுங்க. சரிங்கண்ணே, நீ போக்கண்ணே. என்னங்க சொல்லாமனே இது எங்க வாங்கினது அம்மனி? இந்த மேல ரொம்ப கழுத்துக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கு. என்ன மணி எங்கேயே போற மாதிரி நிக்கிற, போறதுக்கு போற மாதிரி. உங்களுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சுங்க. எனக்கு யாரு வேலை கொடுக்குறது? இங்க ஆத்தா எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பேன். ஆட்டாம யாரோ ஒருத்தன் வந்தாங்க, கருத்தம்மாவை காணானு பாலுதுட்டு புலம்பிட்டு போறானுங்க. வாழை மரத்தோப்புக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு போனாங்க. அது அம்மனி வேலை இல்லாம பஞ்சாயத்துக்கு வர சொன்னா சொல்லிடு. பஞ்சாயத்து உங்களுக்கு பஞ்சாயத்து தானே வேலைங்க. என்ன சரி கறந்துட்டு வாங்க. கறந்துருவோம், பால் கறக்குற மாதிரியே சொல்றா. பாகுபலி சரத்குமார் ஜி. நாட்டாம் குஷ்புன்னு நினைப்பேன். சரியா மணி, நான் போயிட்டு வரேன். அந்த சொம்பு எங்க மணி? சொம்பு என்னத்துக்குங்க செம்பு? நீங்களே ஒரு செம்பா, அதுக்கு ஒரு செம்பா? என்ன மணி இப்படி சொல்லிவிட்ட? அந்த சொம்புல எவ்வளவு பெரிய விசி இருக்குல்ல, சொம்பு எடுத்துட்டு போனா தம்பி நாட்டாமன்னு நினைப்பாங்க. சொம்ப கொண்டா இல்லாட்டி மதிக்க மாட்டாங்க, மிதிப்பாங்க. சொம்பு இவ்வளவு பெருசா இருக்குது. தண்ணி எங்க மணி? இப்பதாங்க 1.5 வரை போயிட்டு கொல்லமா கறந்துட்டு வந்தீங்க. அதுல பாதி தானே போயிட்டுங்க. சரி மெதுவா அதெல்லாம் வெள்ளமா சொல்றது. தண்ணி இல்ல ஜமாலிச்சிரும் அதை வச்சு. கருத்தம்மாவை கண்டு போனவனே. ஐயோ ஏய் கட்டக்காத நீ ஏன் இப்படி தூக்கிட்டு போற என்ன? அடேய் நீ கருத்தம்மாவை கொண்டு போனவன நான் இப்படி தான் நான் கொண்டு போகணும். என்ன யாரையா உன் கருத்தம்மா? ஏய் யாட கொண்டு போய் நீ எங்க வச்சிருக்க? உன்னை நான் விட மாட்டேன். இன்னைக்கு பஞ்சாயத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் உன்னைய. பஞ்சாயத்தாயா? பஞ்சாயத்து வருவாரு நாட்டாம பாத்துக்க. ஏயா கருத்தம்மா எவ்வளவு விடாதான் மரமரமா ஏறினேண்டா. மரமரமா கொலை வெட்டி போட்டு வளர்த்தா அப்படியே இருப்பா புள்ளடி. எங்கேயாச்சும் போன திரும்பாத. ஐயோ தண்ணி முடிஞ்சிச்சு. எங்க சாங்க போடலையா? ஏய் யாரு? என்ன பிரச்சனை? இல்ல என்னால பிரச்சனைங்க சொல்லு. என் கருத்தமா தான் கொண்டு போனேன். உன் பொஞ்சாதியை கொண்டு போனா அதுதான் அட்டே அவன் பொஞ்சதையே கொண்டு போன நான் கொண்டு. ஐயா குழம்பாதீங்க ஐயா. என் கருத்தை ஆடுங்க ஐயா. நான் ஒரு ஒரு வாசத்துக்கு சொல்றதுயா, பாசத்துக்கு. என்னத்துக்கு கருத்து ஆடா? ஆமாங்க. அந்த கொலு கொலுன்றதா? ஆமாங்க ஐயா. அதுதான் தீர்வு மாத்தி போடுவேன். மூடு அவன் பேச்ச கூட நாட்டம் மட்டும் தான் பேச்சு. அப்ப துண்டுக்கு என்ன மரியாதை, மியூசிக் என்ன மரியாதை, 10வது குடிமைக்கு மரியாதை இல்லாம போயிடும். க்ளோஸ் ஆஃப். அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அப்படியே நீ சொல்லு. ஏய் நீ சொல்லு. அவன் தூங்குவான் கொஞ்சம் தூங்கட்டும். நீ வா. சரி இப்ப அதை எப்படி கம்ப கண்டுபிடிக்கிறது? நீ ஆட்டு புழுக்கிறது கொண்டாந்தியா? ஆட்டு புழுக்க என்னத்துக்குங்க? அப்ப எப்படி கண்டுபிடி? ஆட்டு புழுக்கெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற முறையில ஒண்ணும் இல்லையாங்க? வேற ஒரு முறை இல்லைங்க. ஆட்டு புழுக்கும் கண்டுபிடிக்கலாம். யாராவது தீப மாத்த சொல்றது? அது பையன் சித்தப்பாங்க. செல்லாது ஓசி கோட்டுக்கா செல்லாது. சொல்லி கொடுத்தாங்க. அம்மனி வந்திருக்காங்க. சொல்ல மணி வாம நீங்க. ஏமணி பஞ்சாயத்துல ஆம்பளைக்கு கூட பண்ண இங்க வீடு வந்தியா? சொல்ல மணி. வந்தாரா சாமி? வந்தாரா? நீ ஏன் குரு என் பையப்ப பாக்குற?
அவன் கெடக்கட்டும் அம்மனி அம்மனி அவன் கெடக்கட்டும் அப்படி இருக்கவரை நம்மளுக்கு நல்லது அம்மனி இல்லங்க அவன இல்ல அவனே அப்படி இருக்கட்டும் ஆடா ஆட்டாம போஞ்சாதி நீ விக்கிட்ட நீ தான சொன்ன ஆள கொடுத்த ஆமா என்ன கண்டுபிடிச்சு ஏய் தீப நீ கல்ல நீ ஓடு நிக்காத ஐயா அவன் திருட உங்ககிட்ட அவங்க ஆட்டை கொடுத்து உங்க ஆட்டை அவங்க கிட்ட கொடுத்தாங்க யாரா ஆட எடுத்தது ஐயா என்ன விட்டுருங்க ஆளை விட்டுருங்க ஐயோ ஐயோ ஐயா நாட்டாமையா நாட்டாமையா நீங்களே அப்படி செய்யலாமா ஐயா என் கர்த்தமா உங்களுக்கு கொடுத்தேன்னு சொல்றான் ஐயா நாட்டாமே வாழ சுத்தாத நாட்டாம் மக்களே பாத்தீங்களா இப்படித்தான் பெரிய பெரிய பண்டிகைலாம் ஊருக்குள்ள இப்படித்தான் ஆடலாம் கலவரத்தை வித்துக்கிட்டு இருக்காங்க மக்களே இவருக்கெல்லாம் நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா ஏன் கர்த்தமா ஆட்டை இவன் வாங்கி வித்திருக்கான் உங்க அர்த்தமான நாட்டாமே தொடக்கூடாது நாட்டாம நீ ஊருக்கு தாயா என் கர்த்தமாவுக்கு இல்ல ஏன் நாட்டாம நான் குடுமி வச்சிருக்க கையில காசு போட்டுருக்கேன் சொல்லணும் நீ தான் எடுத்துட்டு இருக்க விட மாட்டேன் இன்னைக்கு குடியா விட மாட்டேன் அடிங்க செருப்பால அடிங்க நீங்க கண்ணாடி போடுற மாதிரி தான் எல்லாரும் வச்சிருக்காங்க பாதி பேர் கூட ஆகிக்கிறாங்க ஸோ அநேகமாக அவங்க வந்து இப்போ கண்ணாஸ்பத்திரி போகும் போல இருக்குது பிகாஸ் 60 நிமிஷம் எபிசோட நம்ம 80 நிமிஷத்தில் பார்த்துருக்கோம் ஸோ பார்க்கலாம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக அவங்க ஸ்லாங்லாம் நீங்கள் கரெக்டாக பேசுனீங்க ஆனால் பாவம் அந்த நாட்டாம எங்கே அவரு அவங்க நீங்கள் தானா நீங்கள் என்ன எல்லா எபிசோட்லையும் குஞ்சுனே நிற்கிறீங்க எல்லா எபிசோட்லையும் அதானா ஓகே அதுதான் வரும் வேற வராது அதுதான் எல்லா இதுலேயும் அழுதுகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா எபிசோட் ஃபுல்லாக அது வரை தான் போயிட்டு இருக்கோம் பட் இட்ஸ் ஓகே ஸோ நம்ம ஜட்ஜ் கிட்ட கேட்கலாம் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சுபப் நல்லா இருந்தது நாட்டாம சம்சாரம் அதே போல் ஆட்டுக்காரர் ஆட்டை களவெடுத்தவர் அப்படியே ஒரு செட்டாக ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாம அப்படியே அந்த அரச மரம் பஞ்சாயத்தெல்லாம் அப்படியே கொண்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தால் நான் நாட்டாம அம்மினியும் சூப்பரா இருந்தாங்க அதாவது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை சொன்னப்பா நீங்க அப்படி இப்படிலாம் தலையாட்டக்குள்ள அது வேற மாதிரி என் குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு போல இருக்குதே அது சொன்னேன் அதெல்லாம் சரி நீங்க என்ன நினைப்புல அவருக்கு 2 கிலோ கொடுப்பீங்க அறவிட முடிய கடன் இல்லையா அவருக்கு கொடுத்துருங்க கொஞ்சம் பாதி அவருக்கு 5 கிலோ கொடுத்தாரு நாங்க அதுக்கெல்லாம் ரொம்பவே வாடினோம் நீ என்ன கொடுத்தா அதுக்கப்புறம் காசே வராது எப்படிமே 2 கிலோ கொடுத்தா 2000 ரூபாய்க்கு வாங்கினா 1.5 கிலோ 2010 ரூபாய்க்கு தான் கொடுத்தா ஆமா வேர்ல்ட் பேங்கோட லீடர் இவங்க வந்து எனக்கு கடன் கொடுத்தாங்க ரொம்ப கவலை என்ன தெரியுமா தனுட நெத்தியில கேணன் எழுதி ஒட்டிக்கிட்டு வர சொல்லிட்டாங்களே நான் சொல்லலப்பா பாவம் அவர் அடிச்ச காமெடிக்கா கை தட்டி அடே நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்களே ஸ்டெப்ப கொண்டு அடிக்கிறீங்க இத விட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணுமா தாங்காது தெளிவா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நன்றி போயிட்டு வாங்க ஓகே ஸோ கண்ணகி கலாலயோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு மெகாவாக சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது ஒருத்தர் வந்திருக்காரு இவர் 1 மாதம் கழிச்சு வந்திருந்தாலும் அதே கெட்டப்பில் தான் வந்திருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா எங்களுடைய எட்வர்ட் தான் வந்திருக்காரு ஸோ நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு தனியாலாம் வந்திருக்காரு சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு லெட்ஸ் வெல்கம் மஜ்ஜா மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோவா ஐயோயோ அவுலா ஐயோயோ யூலா அடிங்க அட்டகாசம் ஆரம்பமே அட்டகாசமா இருக்குது அசத்தலா இருக்குது சரி என்ன பண்ண போறீங்க சந்திரமுகி பாட்டு ஒன்று இருக்குதானே ராராவா ராரா பாட்டுக்கு ஒரு காட்டுவாசி அந்த ஆடி இருந்தா அப்படி ஆடிருப்பாரு நீங்க உங்களுக்கு தேவைண்டா யசோ சேர்த்து கொள்ளுங்க இதுக்கும் தேவைண்டா தனுவையும் சேர்த்து கொள்ளுங்க இல்லைங்க காட்டுவாசி தலைவனும் தலைவி அவங்க 2 பேரும் தான் இன்னைக்கு நீங்க நெசம் பேசியிருக்கிறீங்க உண்மையை பேசியிருக்கிறீங்க சத்தியத்தை பேசியிருக்கிறீங்க நிஜத்தை பேசியிருக்கிறீங்க நிஜத்தை பேசியிருக்கிறீங்க ஓகே பெர்ஃபார்மன்ஸ் போகலாமா யா ஓகே
சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். தினமும் ராத்திரி அவ இங்க இப்படிதான் ஆடிட்டு இருக்கா. వయసు జాలమో బలేదురా మరులుగున్న చిన్న దానిరా అనువు బాధ తీర్చరావేరా రావేరా సల 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 రగిలిన పరువపు సొద ఇది తడిబొడి తడిబొడి తపనల స్వరమిది ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மகாந்த ராஜ குல திலக வேட்டை லக்க 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 லக்க. స్వప్నము ఇది ఏ స్వప్నము నయనాల నడయాడు తొలి స్వప్నము విరహపు వ్యథలను వినవా ఈ తడబడు తనువును కనవా మగువల మనసులు తెలిసి నీ వలపును మరచుట సులువా ఇది కనివిని ఎరుగని మనసుల కలయిగా సరసకు పిలిచితి విరసము తగదిగా జిగి బిగి సొగసుల మొరవిని మిలమిల మగసిరి వెలుగులు మెరియగరా లక 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 లక. తాం తరగడ ధీం తరగడ తోం తరగడ నం తరగడ తత్త తరగడ దిత్తి తరగడ తోం తోం తరగడ నం నం తరగడ తా ధీ తోం నం ఛం ఛం తా ధీ తోం నం ఛం ఛం తకిట దికిట తోకిట నం కిట తగ తరగడ తగ తత్త తలాంగ్ తోం తత్త తలాంగ్ తోం తగ దిక్ తలాంగ్ తోం ஓகே லயன் கிங்ல வர பும்பா கெட்டப்ல வந்து சூப்பரா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அப்படியே தனு வந்து இங்க டான்ஸ் ஆடிந்தா எப்படி இருக்குமோ அதை அப்படியே அச்சு அசலா கொண்டு வந்து இங்க டான்ஸ் ஆடி காட்டினார். ஸோ அதுக்காக ஒரு வாட்டி அவருக்கு நம்ம
இது வந்து யார் கோரியோகிராஃப் பண்ணாங்க? சூப்பர். நான் தான் எல்லா ஸ்டெப்பும் அவருக்கு படிச்சு கொடுத்தேன். அது ஏ பம்மமோன்னு இப்படி நின்னானே பம், அதெல்லாம் நீ தான் பண்ணுதா? முக்கியமா அந்த ராமராஜன் ஸ்டெப். எஸ், ஓகே, சூப்பர். அதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஜட்ஜ் கிட்ட கேட்கலாம் எப்படி இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்லுங்க. நான் சொல்றதை விட யசோ கிட்ட தான், யசோக்கு தான் ஸ்டெப் அது எல்லாமே நல்லா ரொம்ப தெரியும். அந்த ஊர்ல டான்ஸ் மாஸ்டர் இல்ல, இந்த டான்ஸ் மாஸ்டர், இந்த டான்ஸுக்கு மாஸ்டர் அவர் தான். ஸோ இனி அதாவது யசோ வச்சுக்கொண்டு நான் சொல்றது சரியில்லை தான், நீ ஜட்ஜ் நெறியில் நான் ஏதாவது சொல்லணும் தானே, அதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. ஆஹா, இங்கடா அந்த பஞ்ச காணலேன்னு பார்த்தேன். சரி, எட்வர்ட் சுபா நல்லா இருந்தது. ஒரு இந்த ஷர்ட்லாம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் போல எனக்கும் தோணுதோ. அந்த அசல் காட்டுவாசி மாதிரி அப்படி இருந்தது. நான் கொஞ்சம் அந்த அவங்களோட செட்டப்பில் கொஞ்சம் மாற்றிருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த இலகொலையோட இல்லாமல், இந்த ஜம்பர்லாம் இல்லாமல் ஒரு இலகொலையோட வந்திருந்தா யசோ எப்படி இருந்திருக்கும்? நாரசமாக இருந்திருக்கும் இல்லை, இன்னும் அம்சமாக இருக்குங்கிறதா நாரசம். நிச்சயமா அப்படியான கெட்டப்ஸ்ல இவர் வந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு மாடர்ன் காட்டுவாசி, மாடர்ன் காட்டுவாசி அப்படிங்கிறது. சரி சரி, ஓகே, நல்லா இருந்தது. அப்புறம் வந்து நல்லா பண்ணீங்க. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருந்தோம். எட்வர்ட் கூட எனக்கு பேமெண்ட்ஸ் தரதா சொல்லியிருந்தாப்புல, கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்ததுக்கு. ஆமா, இப்போ அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு இன்னும் கொடுப்பான் பாரு. கொடுப்பாரு. ஸோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லா பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜட்ஜை நாங்கள் மேடைக்கு அழைக்க போறோம். லெட்ஸ் வெல்கம் ஹிம். இதுக்கு நான் இப்படி நின்று கேட்டுமா? உன பக்கத்துல இங்க பயமா இருக்கு. இல்ல, நீங்க அங்கே நின்னுக்கங்க. வேற ஆம்பளை ஜட்ஜ்லாம் அவ பக்கத்துல இருந்தா. நீ அத சொல்லணும்ன்றதுக்கு அதான் கேட்டது. அப்படியே நான் இப்பவும் பக்கம் தான், அவன் கட்சி தான். கவுண்டர் வந்தானே இந்த சைடு. ஓகே, சூப்பர். சோ வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கவர்ந்து இழுத்த மாதிரி? அதுக்கு முன்னாடி ஜெஃபர்னா முதல் முறையா வந்திருக்கீங்க வாங்க பழகலாம் செட்டுக்கு. இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டீங்க, எப்படி இருந்தது? எங்களோட கலைஞர்கள் எப்படி இருக்காங்க? லைவா இருந்து பார்க்கறது எப்படி? டிவில பார்க்கறதுக்கு லைவா இருந்து பார்க்கறது எவ்வளவு பெருசான வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இங்க நடக்கிறதானே டிவில நடக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நேரடியாக பார்க்கறது. கேள்வி கேட்பியா நீ? டேய் யசோ, பேரண்ட்ஸ் பேல இந்த மாதிரி கேள்வி கேட்பியா நீ? இன்னும் கொஞ்சம் திட்டிக்க. இல்லை, இவன் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. சரி சரி, பரவாயில்ல, வா மன்னிச்சு விட்டுலாம். இட்ஸ் ஓகே. உண்மையில் எல்லாருமே யாருமே ஏன்னா கலைஞர்கள் வந்து எப்போவுமே ரொம்ப அழகாக அற்புதமாக எல்லாருமே நல்லா செஞ்சீங்க. யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடவே கூடாது. அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. உங்களோட நேர காலத்தை ஒதுக்கி இவ்வளோ தூரம் இருந்து வந்து இதுக்காக ரொம்ப பயிற்சி இல்லாமல் எடுத்து இல்லையா? இல்லை சார், இது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேமெண்ட்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு சரி, எதா எப்படி இருந்தாலும் அது பேமெண்ட்லேயே இரு. அவர் கஞ்ச பயில்னு சொன்னால் சரியாக தான் வச்சு. எப்படி சந்தோஷப்படுற பார்த்தியா? அவ்வளோ கலாய்க்கிற நீ ஒருத்தர். ஆக்சுவலாக அது ஏன் எப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒரு மனுஷனை வந்து இப்போ கலாய்க்கும் போது நம்ம அதை எடுத்துக்கணும். அது கட்ட. சரி சரி, பரவாயில்ல. கட்ட மீசையில் மண்ணோட்டல தானே. சரி, எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இப்படி எது செஞ்சாலும் சமூகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும். அதில் அது கண்டிப்பாக முக்கியமாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். அந்த 4லையும் வந்து டெங்கு பெரிய ஒரு உயிர்கொல்லி. அதை எப்படியாவது முற்றா ஒழிக்கணுங்கிறதுக்காக டெங்கு வாரம், டெங்கு ஒழிப்பு வாரம்னு நாடு முழுக்க பல இடங்களில் பல வேலை திட்டங்கள் நடந்துச்சு. அதை ஒரு மெசேஜாக கொண்டு வந்து இந்த நகைச்சுவை ஊடாக மக்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு இடம், ஒரு காணி ஒன்று இருந்தால் போதும், பக்கத்தில் எல்லாருமே அதுக்குள்ள குப்பையெல்லாம் வீசுவாங்க. அப்படி வீசக்கூடாதுங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. அந்த செய்தியை இதுக்குள்ள நான் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நான் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக ஸோ இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின நம்ம சித்திக், தௌஃபிக், ஆதில், நில்ஹாமுக்கு வந்து யார் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கான கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதமுனை, கல்முனை மற்றும் மருதமுனைப்பட்டியில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் வழங்கிருக்க நம்ம ஈஸ்டா ஹேண்ட்லூம் தான் கொடுக்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறைய சந்தோஷங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் தானு அண்ட் யஷோ. வாங்க பழகலாம் டீம் சீசன் 2.
மல்ச்சம் செம்மையா சூப்பரா நச்சின்னு நறுக்குன்னு கெத்தா கலாசலா கில்ட்டா ஷோ